வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எப்படி மீனாட்சி அலங்காரம் ஜீரோ சைஸ் அஸ்தபாதம் வச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டார் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், இத்தனை நாள் நம்ம வீடியோ போடாதுக்கிற காரணம் சில பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் வந்து பெரிய மாரி அம்பிகைக்கு பீடம் கட்டுற வேலை வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் நம்ம இத்தனை நாள் வீடியோ போடலை. அந்த இது கூட நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜில், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில், அப்புறம் நிறைய இதில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பீடம் கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று தாங்க பீடம் கட்டி முடித்தாங்க, நல்லபடியாக பீடம் கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் சில நாட்களாகவும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. நம்ம கூடிய விரைவில் பீடம் நம்ம அம்பாளுக்கு எப்படி அமைச்சிருக்கோம், என்னென்ன அபிஷேகம் தண்ணி எங்கே போகுது, அதேபோல் லைட் என்ன வைக்க போகிறோம், எப்படி டிசைன்ஸில் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் வீடியோ கூடிய விரைவில் வரும். இன்றைக்கி நம்ம மீனாட்சி அலங்காரம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அலங்காரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்படி ப்ரோ பண்ணீங்க, சித்திரை திருவிழா நடத்தணும். ஸோ அதில் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. இதில் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லாதனால கொஞ்சம் ஆச்சரிச்சலாக வந்திருக்கு. ஆனால் மீனாட்சி அழகாக வந்திருக்கா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீனாட்சி கெட்ட போகுது அப்படிங்கிறது, நீங்கள் உங்களுக்கு இந்த சைஸில் ஜீரோ சைஸ் அஸ்தபாதம் செட் ஆகிற அளவுக்கு ஒரு சிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கை கால் கம்பு கட்டி நீங்கள் கை கால் கட்டலாம். ஆனால் நம்ம சிலை இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி சின்ன குத்து விளக்கோட மண்டை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி சின்ன சின்ன குத்து விளக்கெல்லாம் இருக்கும்ல, இதை விட சின்னதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஆஸ்கட்டை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான் ஆஸ்கட்டை பயன்படுத்த மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் இன்னும் அந்த ஆஸ்கட்டை அப்படிங்கிறதுலாம் அடிக்கலை. நம்ம கூடிய விரைவில் அம்பாள் விக்கிரகமாகறதுனால அதெல்லாம் தேவை கிடையாது இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் ஆஸ்கட்டையை விட இதில் கட்டுறது நல்லது தான். ஏன்னா ஆஸ்கட்டையில் நீங்கள் அளவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், இதில் அளவு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வச்சு கட்டிக்கலாங்க. அது மாதிரி இதில் வச்சு நம்ம வந்து கெட்டு போகிறோம். இது கெட்டுறதை பயன்படுத்துகிற கம்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த தெரியுது, இந்த கம்பு தான். இது வந்து நம்ம சக்க கம்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மரக்கடையெல்லாம் அப்படி மரக்கடையில் கேட்டால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பை நம்ம வச்சு இப்போ வந்து கைக்கு வந்து கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த கம்பை கைக்கு வந்து கட்டி பிடிச்சி வச்சு, நீங்கள் எப்பவுமே கைக்கு முன்னாடி தான் கட்டணும். ஏன் அப்படின்னா நீங்கள் கை மேலே வச்சு கட்டினீங்க அப்படின்னா கைக்கு தூக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம கம்பு கீழே வச்சு கட்டுறதுனால கம்பை பின்னாடி வச்சோம் அப்படின்னா பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப இழுத்து தள்ளி வச்ச மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா காலுக்கு நம்ம வந்து சின்ன கம்பை வந்து கட்டிக்கலாம். காலை வந்து கட்டுறதுக்கு ஏன் கைக்கு பெரிய கம்பு போட்டிருக்கோம் அப்படின்னா மாலை சாத்திர வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கம்பை போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். மீனாட்சியோட உடம்பு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். அதனால தான் நம்மளும் ஹைட்டாக வச்சுருக்கோம். பட்டாபிஷேகம் போதுனா ரொம்ப ஹைட்டாக வச்சுருப்பாங்க மீனாட்சியோட உடம்பை. அதனால் நம்மளும் இந்த பட்டாபிஷேகம் விருப்பமாக கொஞ்சம் ஹைட்டாக தான் நம்மளும் இடுப்பு அழகு மார்பு அழகெல்லாம் வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து தலைக்கு வந்து கட்டிக்கலாம். நம்ம சாரம் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சின்னதுனால நீங்கள் வந்து சைடு சாரம் வந்து கெட்ட வேணாம். அந்த கிராஸாக வைப்பாங்களா, அது வந்து கெட்ட வேணாம். பெருசுக்கு தான் அது கட்டணும். ஏன் அப்படின்னா பெருசில் பேலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அது கெட்டுறோம். சிறுசில் வந்து நம்ம வந்து சின்னதாக இருக்கிறனால அதெல்லாம் அவ்வளோ அன்பேலன்ஸ்டாக இருக்காது, நல்லா பேலன்ஸாக தான் இருக்கும். நம்ம மூஞ்சி அம்பாலோ விக்கிரகமாகட்டும், அந்த மூஞ்சியோட நம்ம அது கெட்டுறதுனால நம்ம மேலே ஒரு கட்டையை வச்சு நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். எனக்கு வந்து குத்து விளக்கு நடுவில் பெரிய ஓட்டை இருக்கிறதுனால நான் அதுக்குள்ளே வச்சு நான் இதை வந்து அம்பாள் முகத்தை கட்டுறதுக்கு நான் வந்து இதை நல்லா கெட்டிக்கிட்டேங்க பிடிச்சி வச்சு. நீங்களும் இதே மாதிரி கெட்டிக்கோங்க நல்லா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கால்களை வந்து வச்சிருக்கிறதுக்கு நம்ம வந்து திண்டு கட்டுறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பட்டு சேலை இல்லாத ஒரு துணியெல்லாம் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் தலகாணி மாதிரி தைச்சிக்கலாம். தைக்க முடியாதவங்க இந்த மாதிரி என்னைய மாதிரி நீங்கள் கயிறு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம திண்டு மாதிரி வந்து ஏற்றி வந்து கெட்டிக்கலாங்க. இதை வந்து இந்த மாதிரி கெட்டியாச்சு. கால் வந்து அந்த இடத்துல வந்து பேலன்ஸாக வந்து அதில் வந்து நிற்கணும். அதனால் நம்ம வந்து கெட்டிட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கால்களை வந்து அமைக்க போகிறோம். மீனாட்சியோட வலது கால் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தொங்கிருக்குங்க. இடது கால் அப்படிங்கிறது வந்து மடிச்சிருக்குங்க. அதே நம்ம வந்து வைக்க போகிறோம். வலது கால் தொங்க விட்டு நம்ம வந்து கெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கெட்டலாம். நான் வந்து நல்லா வச்சு பார்த்துட்டேன். இப்போ நான் கெட்ட போகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வலது காலை கெட்டியாச்சு, இடது காலை நம்ம வந்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம வந்து இடது காலை வந்து நல்லா கெட்டிக்கலாங்க. நம்ம இதே துணியை வச்சு நம்ம பின்னாடி வந்து இடது காலையும் கெட்டிக்கலாம். நல்லா இறுக்கமாக கெட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கை வந்து கெட்டிக்கலாங்க. இடது காலை நம்ம வந்து கெட்டியாச்சு. இப்போ கை அமைச்சிக்கலாம். இடது கை வந்து அம்பாலோட தொடைக்கு மேலே அப்படியே பிடிச்சி கம்பீரமாக உட்காந்துருக்கும். அதே மாதிரி நம்ம இடது கையை வந்து அமைச்சிக்கலாங்க. அது நம்ம சொல்கிற மாதிரி கட்டைக்கு பின்னாடி வச்சு நீங்கள் கட்டுங்க. கட்டைக்கு மேலே வச்சு கட்டினீங்க அப்படின்னா அந்த ஹஸ்தபாதம் அப்படிங்கிறது தூக்கிக்கிட்டு இருக்கும். அதனால கட்டைக்கு கீழே வச்சு தான் நான் கட்டுறேன்.
அதே மாதிரியே நீங்களும் கட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆஷாட நவராத்திரி. எல்லாத்துக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இதுக்கு ஆஷாட நவராத்திரிக்கு நிறைய பேர் கும்பம் வச்சு வழிபடுவாங்க, அலங்காரம் பண்ணி வழிபடுவாங்க. அப்படி உங்களோட வாராகிக்கு இந்த மாதிரி மீனாட்சி அலங்காரம் பண்ணுங்கள். சில பேர் வந்து வாராகி இல்லாமல் தனியாக முகம் வச்சு பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். அம்பாலோட இடது கை வந்து நல்லா டைட்டாக கெட்டியாச்சு கம்பீரமாக. வலது கை நம்ம கெட்டிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வலது கையில் பூ எதுவுமே இல்லை, நம்ம மெட்டலில் எதுவுமே இல்லை. என்கிட்ட வந்து நேச்சுரலாக பூ இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எம்சியில் பண்ண பூ இருக்குது. அதை நம்ம வந்து கையில் வந்து முட்டை வந்து வச்சு விட்டுறலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கைகள் அமைச்சாச்சு, கால்கள் அமைச்சாச்சு. இப்போ உடம்பு வந்து அமைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி துணி எடுத்து நல்லா சுற்றி உடம்பை வந்து நம்ம வந்து அமைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உடம்பை அமைக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவு தான். நீங்கள் தேவையான அளவு நீங்கள் வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து அதை சுற்றி விட்டுட்டு நம்ம இதுக்கு மேலேயே நம்ம சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மார்பக மாதிரி நமக்கு உடம்பு வந்து கிடச்சிரும். இதுக்கு மேலே நம்ம வந்து கயிறுலாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட உடம்பை வந்து கெட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அம்பாலோட தலையை நம்ம வந்து கெட்டிட்டோம், பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ அம்பாளுக்கு வந்து சாரீ வந்து மடிச்சு விட்டுருக்கோம். இப்போ அம்பாளுக்கு எப்படி சேலை சாத்துறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து சாத்திடலாம். சேலை சாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேலையெல்லாம் எங்கே ப்ரோ எடுக்கிறேன்னு கேட்குறீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டு சேலை இருக்குல்ல, பெரிய பட்டு சேலையில் தான் நமக்கு கண்டிப்பாக கிழிக்கணும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா, அப்படி இல்லாட்டி நீங்கள் சின்ன பார்டர் வச்சு நம்மளே வந்து கஸ்டமைஸாக நம்ம வந்து தைக்கலாம். பார்டர் தனியாக வாங்கி சில்க் பார்டர் வாங்கி சில்க் காட்டன் வச்சு நம்ம வந்து தச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு யூஸ் பண்ண டைமில் அது மாதிரி நான் யூஸ் பண்ணது அவ்வளோ நல்லா இருக்குமா எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பட்டு சேலையில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அம்பாளுக்கு 2 கால்களுக்கு நடுவில் நம்ம வந்து மடிப்பு வச்சுக்கலாம். அந்த மடிப்பு தெரியணும், அதில் நம்ம வந்து மடிப்பு வச்சு ஏற்கனவே ஒரு கயிறு போட்டிருக்கோங்க. அந்த கயிறை வச்சு நம்ம வந்து கட்டி விட்டுடலாம். இடுப்பில் வந்து அம்பாளுக்கு கட்டி விட்டுடலாம். மேலே கொஞ்சம் தூக்கி வச்சு கட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மடிப்பெல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டாமல் விட்டுட்டோம், அதனால கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் எல்லாமே ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு நம்ம வந்து புடவை எப்படி சாத்துறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பின்னாடி கூடி நம்ம எடுத்து முன்னாடி வந்து தூக்க போகிறோம். அதனால தான் பின்னாடி கூடி எடுத்து விட்ருக்கேன். பின்னாடி கூடி எடுத்து நம்ம முன்னாடி அந்த பார்டரை காட்டி கீழே விட்டுக்கலாங்க. இதே மாதிரி இதையும் வந்து இந்த பக்கமாக எடுத்து இப்படி வந்து பின்னாடி கூடி விட்டு முன்னாடி வந்து எடுத்துடலாங்க. இல்லாட்டி நம்ம வந்து நிறையா மெத்தட் இருக்குது. இல்லாட்டி அந்த சேலையை வச்சே மேலே மடிப்பு மாதிரி எடுத்து குண்டூசி கீழே போட்டு சுற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி நிறையா மடிப்பு இருக்குது. உங்களுக்கு இதை பார்க்கும்போது குழப்பம். நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வலது காலுக்கு எடுத்து நம்ம வந்து மடிப்பு வச்சு கட்டியாச்சு. இங்கே வந்து ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இடது காலுக்கும் வச்சு மடிப்பு வச்சு கட்டிக்கலாம். இந்த பட்டு சேலையில் பார்டர் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து சின்ன சின்ன பார்டராக வந்து அதை மடித்து விட்டு நான் வந்து இருக்கேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த காலுக்கும் குண்டூசி வந்து குத்திக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி கூட எடுத்து அம்பாளுக்கு மார்பகம் வந்து சாத்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம நகைகள் சாத்தி மாலைகள் சாத்துறோம் அப்படின்னா நம்மளோட அம்பாள் தயாராகிடுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வலது காலோட இதை வந்து நம்ம வந்து மடிப்பை வந்து வச்சுக்கிட்டோம். இப்போ இடது காலுக்கும் நல்லா நீட்டாக மடிப்பு வச்சு நம்ம வந்து எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உள்ளே வந்து குச்சி வந்து வைக்கிறோம். ஏன் குச்சி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம முட்டி வந்து தெரியணும். நம்மளோட முட்டி எப்படி கோடு நடுவில் இருக்குது, எலும்பு இருக்கோ, அதே மாதிரி அம்பாளுக்கும் வந்து நம்ம குச்சி வச்சு எலும்பை காட்டுற மாதிரி நம்ம வந்து குச்சி வைக்கிறோங்க. நல்லா முட்டி வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து குச்சி வச்சுருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அம்பாலோட இது பார்த்தோம் அப்படின்னா. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து அம்பாளுக்கு மார்பகம் சாத்திட்டு ஃபினிஷிங்கை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மார்பகத்துக்கு வந்து எல்லாமே சாத்தியாச்சுங்க. அம்பாலோட வந்து எல்லாமே சாத்தியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு நகைகள் வந்து சாற்றி கொண்டு இருக்கிறோம். அம்பாளுக்கு ஒரு நகையாக வந்து நம்ம வந்து சாத்திட்டு இருக்கோம். மேல் நகை, கீழ் நகை, அதுக்கும் கீழ் நகை, பெரிய ஆரம், சின்ன ஆரம் அப்படின்னு பல வகையான நகைகள் வந்து நம்ம வந்து அம்பாளுக்கு சூட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து இன்னும் நம்ம மதுரை மீனாட்சிக்கு உடம்பு நிறைய ஆபரணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த முத்து பாசினால் ஆகக்கூடிய தாலியும் பெருசாக இருக்கும். என்கிட்ட அது இல்லாதனால நான் பெரிய செயின் போட்டு கீழே வந்து தாலி மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு கிரீடம் வந்து வச்சாச்சு. திருப்பி பட்டாபிஷேகம் நடத்துன மாதிரி இருக்குது. இப்போ அம்பாளுக்கு வந்து நம்ம புடவை வந்து சாத்தியாச்சு. மேல் புடவை சாத்தினதுக்கப்புறம் இதில் தான் நம்ம வந்து மாலைகள் ஆகட்டும் இதனால நம்ம வந்து சாத்த போகிறோம். சாத்தினோம் அப்படின்னா அம்பாளோட தரிசனம் ஆகிருச்சு, அலங்காரம் ஆகிருச்சு. வந்து பாருங்கள்.
அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன அலங்காரம் போடணும் அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறையா அலங்காரம் சொல்லியிருக்கீங்க. நம்ம கூடிய விரைவில் வந்து ஒன்று ஒன்றா பண்ணி போடுவோம். எல்லா அலங்காரமே நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அம்பாள் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் எதுவும் உதவி பண்ணோம் விரும்புனீங்க, நீங்கள் விருப்பமுடையலாம் இருக்கீங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு எதுவும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்மளோட கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு முக்கியமானது நம்ம செந்தூரம் வந்து வச்சாச்சு, கையில் மொட்டு கொடுத்தாச்சு. அம்பாள் அற்புதமாக வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கா. இப்போ அவளோட ஆரத்தி பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரீடம் வீடியோ தான் போடுவோம், எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோ மைண்ட் பண்ணிக்கலாம். அம்பாளோட ஆரத்தி பாருங்கள்.